ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 தொடர்பாக நம்ம முக்கியமான விவரங்களை பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அந்த தரப்புல இருந்து அதாவது ஒரு குரூப் வைஸாகவும் அதாவது அகாடமிக் குரூப், வெக்கேஷனல் குரூப், கவர்மெண்ட் கோட்டா குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வைஸாக ஒரு காலேஜில் அதே போல் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸாக சரிங்களா எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற விவரங்களை அவங்க இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. நீங்களுமே இதை செக் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, மொபைல்லே போங்க. மொபைலில் போயிட்டு கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி டிஎன்ஏ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வரும் சரிங்களா. டிஎன்ஏ online.org அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இந்த பேஜில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் சரிங்களா. அதாவது அகாடமிக் குரூப் யாரெல்லாம் இருக்கீங்களோ +2 ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் வெக்கேஷனல் குரூப் அவங்களுக்கான அந்த டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாவில் அகாடமிக் அதாவது 7.5% அந்த பர்சன்டேஜில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸு. அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா அதே வெக்கேஷனல் குரூப் 7.5% அந்த வெக்கேஷனல் குரூப் கவர்மெண்ட் கோட்டாவில் வராங்க அவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு 4 ஃபைல் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதே இந்த வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அதாவது கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அதாவது அவங்க கிட்ட ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒன்றும் இல்லை, சிறப்பு இடஒதுக்கீடு அதாவது மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர் அவங்களுக்கான கவுன்சிலிங் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த 22 ஜூலை ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 22 ஜூலைலேருந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. 22 ஜூலைலேருந்து 27 ஜூலை வரைக்கும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும் சரிங்களா. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ், ஜென்ரல் வெக்கேஷனல் சீட் மேட்ரிக்ஸ், அப்புறம் இந்த கவர்மெண்ட் கோட்டா அதில் அகாடமிக் அதில் ஒகேஷனல் சொல்லிட்டு இந்த 4 குரூப்புக்குமே அந்த பேலன்ஸ் வேகன்சி ஷோ ஆகும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா. ஸோ இந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு முடியணும். 22 ஜூலைலேருந்து 27 ஜூலை வரைக்கும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடியணும். அதுக்கப்புறம் தான் 29 ஜூலை தான் உங்களுக்கே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது பொது கலந்தாய்வு சரிங்களா. அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, இப்போ நீங்கள் ஜென்ரல் அகாடமிக் கேட்டகரியில் வரீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் காலேஜ் சரிங்களா, காலேஜ் கோடு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் காலேஜ் நேம் இருக்கும், அப்புறம் பிரான்ச் கோடு இருக்கும். நீங்கள் என்ன பிரான்ச் இருக்கிறீங்களோ அந்த பிரான்ச் கோடு சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா BY அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் OC, BC, BCM, MBC, SC, SCA, ST சொல்லிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் சீட்டுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், காலேஜ் கோடு 1 போட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்லாம் இருக்குது அந்த பிரான்ச் கோடு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பிரான்ச் கோடோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ BYனா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், CEனா சிவில் இன்ஜினியரிங், CMனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் CSனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கோடுக்குமே அந்த இது கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே கம்யூனிட்டி வைஸ் சரிங்களா எவ்வளோ வேகன்சி சீட் இருக்குது அந்த காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த காலேஜ் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இது எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதாவது ஜென்ரல் அகாடமிக்னா என்னது, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க அப்புறம் பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாமே இதில் அட்டன் பண்ணலாம். அதாவது 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற கவுன்சிலிங் அதுக்கான ஷெடியூல் தான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்களோ அந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கோட்டாவில் சரிங்களா, நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ உங்கள் கோட்டாவில் எவ்வளோ சீட் இருக்குன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் இப்போ கவர்மெண்ட் அவங்க தரப்புலேருந்து இந்த மாதிரி ஃபைல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இது வெக்கேஷனல் செகண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெக்கேஷனல் குரூப் வந்தீங்கன்னா நீங்களுமே செக் பண்ணிக்கங்க, ஜென்ரல் வெக்கேஷனல் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஓகேங்களா. அது உங்களுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், இதே போல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ சாய்ஸ் ஃபில்லிங் எந்த இதெல்லாம் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கான சீட்டை இதில் செக் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்கும், ஒரு பிரான்ச் வைஸாகவும் இருக்கும், காலேஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதை நீங்களும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டால வரீங்க, அதாவது 7.5% கேட்டகரியில வரீங்க. நீங்க அகாடமிக் குரூப் பண்ணா அந்த 3வதா இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து அதாவது 7.5% இடஒதுக்கீடுல உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்கு, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்கு, எந்த பிரான்ச்சில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இத ஓப்பன் பண்ணி கரெக்ட்டா செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பமோ, நீங்க எந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சிருக்கீங்களோ, அந்த காலேஜ் கோடு, அந்த காலேஜ் நேம வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து இங்க 3வதா குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் 4வதா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா 7.5% வெக்கேஷனல் குரூப். சரிங்களா? அதுலயுமே நீங்க என்ன பண்ணலாம்? ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதுலயுமே நீங்க வந்து உங்களுக்கு வந்து வெக்கேஷனல் குரூப்ல வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 7.5% கோட்டா கவர்மெண்ட் கோட்டா இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க மட்டும் தான். உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒரு காலேஜ்லயும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ சீட் இருக்குன்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணலாம்? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். மெயினா இது வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு தான் இப்போ வந்து அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் தரப்புல இருந்து இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த கேட்டகரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா? அதாவது அரசு அரசு பள்ளியில் பயின்ற பிள்ளைகள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரிங்களா? அதாவது ஜெனரல் அகாடமிக்லயும் பண்ணலாம். அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா அகாடமிக்லயும் பண்ணலாம். அதே போல வெக்கேஷனல் குரூப் வந்தா ஜெனரல் வெக்கேஷனல் குரூப்லயும் பண்ணலாம், கவர்மெண்ட் வெக்கேஷனல் குரூப்லயும் பண்ணலாம். சரிங்களா? அதாவது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங். நீங்க பிரைவேட் பள்ளி மாணவர்களா இருந்தா நீங்க ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் தான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கரெக்டா இந்த ஷீட்லாம் ஓப்பன் பண்ணி நீங்க உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணுமோ, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? அந்த ஆர்டரை வந்து கரெக்டா செக் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எங்க வேகன்சி அதிகமா இருக்கு, எங்க சீட் அதிகமா இருக்கு, எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி ஒரு ரஃப் ஷீட்ல கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இப்போதைக்கு அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னது? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரவுண்ட். அதாவது மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர் இவங்க ரவுண்ட் 22 ஜூலைலேருந்து 27 ஜூலை வரைக்கும் முடிஞ்ச அப்புறம் இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்குமே சீட் போகணும் இல்லையா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் சீட் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அதுபோல வந்து நீங்க கரெக்டா இப்பயே என்ன பண்றீங்க? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஷீட்லாம் கரெக்டா பண்ணி சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு தான் இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் தான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கரெக்டா அதை ஓப்பன் பண்ணி நீங்க மொபைல்லே செக் பண்ணிக்கலாம். மொபைல்லே நீங்க ஓப்பன் பண்ணி நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு பிடிஎஃப் ஃபைலா ஓப்பன் பண்ணி நீங்க எந்த அகாடமிக்கா, வெக்கேஷனலா, இல்ல அரசு பள்ளி மாணவரா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்து உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதே போல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் சில முக்கியமான விவரங்களை அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் நம்ம சேனல்ல. ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட்.